ஹலோ எவ்ரிஒன். செலீனியம் ஜாவா பிகினர்ஸ் டுட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு ஃபைண்ட் அன் எலிமெண்ட். இது ஒரு வெப் பேஜ். இந்த வெப் பேஜில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஒரு வெப் எலிமெண்ட். இந்த வெப் எலிமெண்ட் மேலே நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், இல்லை டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும், இல்லை இந்த பட்டன் கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலீனியம் வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணாதான் இந்த எலிமெண்ட் மேலே ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு செலீனியமே இன்பில்ட்டாக 8 லொக்கேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அந்த 8 லொக்கேட்டர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு போகலாம். ஸோ அப்போ வந்து லொக்கேட்டர்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு 3 பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதை உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இங்கே இருக்கிற வெப் பேஜோட ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெப் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த லெஃப்ட் சைட் பேனலில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து டாம்னு சொல்லுவாங்க. டாமுங்கிறது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இங்கே இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட மாடல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ இங்கே ஒரு ஆரோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணும்போது இது ஒரு ப்ளூ கலர் ஷேடில் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் எந்த எலிமெண்ட்டையும் அது மேலே ஹோவர் பண்ணுங்கள். ஹோவர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியே ரைட் சைடில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஹைலைட் ஆகும். அந்த ஹைலைட் ஆகிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த வெப் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த டேக் நீங்கள் வந்து ஹோவர் பண்ணாலும் லெஃப்ட் சைடு வந்து அந்த எலிமெண்ட் வந்து ஹைலைட் ஆகும். இந்த இன்புட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் டேக் நேம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து எப்போவுமே டேக் நேம். தென் ஆரஞ்சு கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே அட்ரிபியூட்ஸ். தென் ப்ளூ கலரில் டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ளூ கலரில் இருந்தால் அது வேல்யூ. எதோட வேல்யூனா இந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ. இப்போ பிளேஸ் ஹோல்டருங்கிறது அட்ரிபியூட். இந்த பிளேஸ் ஹோல்டர் அட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து சர்ச் கம்ட்ரி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ செலீனியமோட லொக்கேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வெப் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு செலீனியமே ப்ரொவைட் பண்ணுற 8 லொக்கேட்டர்ஸ் இதுதான். ஐடி, நேம், கிளாஸ் நேம், லிங்க் டெஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெஸ்ட், டேக் நேம், எக்ஸ்பாத், சிஎஸ்எஸ் செலக்டர். இந்த எக்ஸ்பாத்தும் சிஎஸ்எஸ் செலக்டரும் நம்மளே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் தனி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஐடி, நேம், கிளாஸ் நேம், லிங்க் டெஸ்ட், டேக் நேம் பற்றி ஒரு இன்ட்ரோவாக பார்க்கலாம். இப்போ ஐடிங்கிறது எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும். இந்த ஐடியில் ஒரு வேல்யூ இருக்குன்னா அதே வெப் பேஜில் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு அந்த ஐடியில் இருக்கிற வேல்யூ இருக்காது. ஸோ இப்போ ஒரு வெப் எலிமெண்ட்டுக்கு ஐடி இருந்துச்சு, ஐடிங்கிற அட்ரிபியூட் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அதை யூஸ் பண்ணலாம். தென் ஐடி, இப்போ நம்ம சூஸ் பண்ண வெப் எலிமெண்ட்டுக்கு ஐடி இல்லை, அந்த கேஸில் நேம் இருக்கான்னு பார்க்கணும். நேம் இருக்குன்னா நேமை தான் யூஸ் பண்ணணும். பட் நேம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கான்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த சர்ச் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நேம் இருக்குது. நேமோட வேல்யூ என்னது, சர்ச் பார் இன்புட். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு Ctrl+F கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் 1 இருக்கணும். 1 காமிக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் இந்த நேம் இருக்குது. இப்போ இது மோர் தென் 1 எலிமெண்ட் இது ஐடென்டிஃபை பண்ணால் அது யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வேணும்னா அதுக்கு யூனிக்காக இருந்தால் தான் அந்த எலிமெண்ட்டை வந்து ஹிட் பண்ணும். இல்லைன்னா அதில் மேபி இன்னொரு எலிமெண்ட்டை போய் ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் அடுத்தது என்னது, கிளாஸ் நேம், டேக் நேம். இந்த ரெண்டும் பற்றி பார்க்கலாம். இப்போ ஐடி, நேம் இல்லைன்னா அடுத்து கிளாஸ் நேம் இருக்கான்னு பார்க்கணும்.
கிளாஸ் நேமும் அதே மாதிரி தான் யூனிக்காக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணணும். தென் டேக் நேம். டேக் நேமுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, பிங்க் கலரில் இருக்கும், அதுதான் டேக் நேம். அந்த இன்புட்டு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறது டேக். அந்த டேக் நேம் வந்து எப்பவுமே யூனிக்காக இருக்காது. கண்டிப்பாக ஒரு வெப் பேஜில் மோர் தென் ஒன் எலிமெண்ட்டுக்கு டேக் நேம் இருக்கும், சேம் டேக் நேம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். தென் லிங்க் டெஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெஸ்ட், இந்த ரெண்டுமே லிங்க்ஸுக்கான லொக்கேட்டாஸ். வேற எந்த எலிமெண்ட்ஸ்க்கும் இது சப்போர்ட் ஆகாது. இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப் பேஜில் லிங்க்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது அப்படியே ஹோவர் பண்ணிவிட்டேன். இங்கே இருக்கிற ஒன்று மேலே, இந்த கம்யூனிட்டிங்கிறதுக்கு மேலே ஹோவர் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது எப்போவுமே என்னது, டேக் நேம். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஏன்னு இருந்துச்சுன்னா, ஏன்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க, ஏன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு லிங்க். ஒரு லிங்க் எப்போவுமே ஏங்கிற டேக்ல தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க், அதாவது இந்த லிங்க்ஸுக்கு மட்டும்தான் லிங்க் டெஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் லொக்கேட்டாஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ கோட்லேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஐடியை எப்படி கோடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஐடியோட வேல்யூவை காப்பி பண்ணிக்கோங்க. வேல்யூ மட்டும்தான் காப்பி பண்ணணும், அட்ரிபியூட் கிடையாது. இப்போ கோடில் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஓகேவா, ஃபைண்ட் எலிமெண்ட்டுங்கிற மெத்தட் தான் ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட், அதுக்கப்புறம் பை, எதை வச்சு, பை டாட், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறோம், ஐடின்னு டைப் பண்ண போதும். ஐடிங்கிறது பாருங்க ஒரு செலீனியமோட ஒரு இன்பில்ட் மெத்தட். அந்த ஐடி கொடுத்துருங்க. ஐடிக்குள்ள அந்த ஐடி என்ன கேட்குறது, ஸ்ட்ரிங் கேட்குது. ஸோ ஸ்ட்ரிங் எப்போவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ள அந்த வேல்யூ, ஐடிக்கு நம்ம அந்த வெப் எலிமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ பார்த்தோம்னா அந்த வேல்யூவை கொடுக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஐடி யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, இப்போ அந்த எலிமெண்ட்டுக்கு ஐடி இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நேம் பார்க்கணும், நேம் இருக்கான்னு. அதுக்கும் அதே தான், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் நேம். நேம்குள்ள அந்த நேமுங்கோட வேல்யூ கொடுக்கணும். இப்போ இதோட வேல்யூ என்னது, நேம்ங்கிறது அட்ரிபியூட். நேம்ங்கிற அட்ரிபியூட்டுக்கு இருக்கிற வேல்யூவை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எலிமெண்ட்டுக்கு நேமும் ஐடியும் சேமா இருக்கு. ஸோ அது கொடுத்துருங்க. இப்போ ஐடி நேம் பார்த்துட்டோம், அடுத்தது கிளாஸ் நேம். ஸோ அதுக்கும் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் பை டாட் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெத்தடுக்குள்ள அந்த கிளாஸ் நேம் வேல்யூவை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இதோட கிளாஸ் நேம் எங்க இருக்கு, இதா இருக்கு. கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ்ங்கிற அட்ரிபியூட் தான் கிளாஸோட வேல்யூ. ஸோ கிளாஸ் இருக்கிற அட்ரிபியூட்டோட வேல்யூவை காப்பி பண்ணி கிளாஸ் நேம்ங்கிற மெத்தட்ல கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்னது, டேக் நேம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் டேக் நேம்ங்கிற மெத்தட். டேக் நேம்குள்ள அந்த டேக் நேம் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து எந்த டேக்குள்ள இருக்கு, இன்புட்டுங்கிறத டேக். அந்த டேக் ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வரதான் டேக் நேம். அதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ள கொடுத்துருங்க. தென் என்ன பார்த்தோம், லிங்க் டெஸ்ட். ஸோ அது எப்படின்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் லிங்க் டெக்ஸ்ட். லிங்க் டெஸ்ட்ல வந்து எக்ஸாக்ட் அந்த வேல்யூ ஃபுல்லாக கொடுக்கணும், பார்ஷியலாக கொடுக்கக்கூடாது. அப்பர் கேஸில் இருக்குன்னா அப்பர் கேஸில் கொடுக்கணும், லோவர் கேஸ்னா லோவர் கேஸில் இருக்கணும். இப்போ லிங்க் டெஸ்ட்டுங்கிறது வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், எதுக்கு, லிங்க்ஸுக்கு மட்டும். ஸோ இதோட நேம் எப்படி இருக்கு, PETS அப்படியே கொடுக்கணும் லிங்க் டெஸ்ட்ல.
லிங்க் டெஸ்ட். இது பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்னா driver dot find element by dot partial link text. அதுல வந்து partial கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். மேபி PET ன்னு கொடுக்கணும். வெப் பேஜ்ல இருக்கிற ஒரு வெப் எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ல எந்த மெத்தட் அந்த எலிமெண்ட்டுக்கு சூட் ஆகுதோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். இது இல்லாம 2 மெத்தட் இருக்கு. XPath, CSS செலக்டர். அது வந்து ரொம்ப டெப்தா பார்க்கணும். ஸோ அதை வந்து தனி வீடியோவை கவர் பண்ணலாம். இதுல ஐடிங்கிறது யூனிக். ஐடி இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் நேம்ங்கிறது ஒன்ஸ் செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். தென் கிளாஸ் நேம், டேக் நேம்ங்கிறது கண்டிப்பா மோர் தென் 1 எலிமெண்ட்டுக்கு இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம XPath இல்லைன்னா CSS செலக்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். தென் லிங்க் டெஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டும் நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். மோர் தென் 1 எலிமெண்ட்டுக்கு இருக்குன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது. மேபி இப்போ இந்த கிளாஸ் பாருங்க, இன்புட் டெக்ஸ்ட். இதை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதுல என்ன காமிக்குது? 1 of 4 காமிக்குது. அப்போ இந்த வெப் பேஜ்ல இருக்கிற 4 வெப் எலிமெண்ட்டுக்கு இந்த நேம் இருக்கு. அப்போ சப்போஸ் இதை யூஸ் பண்ணி நீங்க கோடை ரன் பண்ணிக்கிறீங்கன்னா வெப் பேஜ்ல எந்த எலிமெண்ட், இந்த 4 எலிமெண்ட்ஸ்குள்ள எந்த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் லோட் ஆகுதோ இல்ல செலினியமால இந்த 4க்குள்ள எந்த எலிமெண்ட் அதால இன்டராக்ட் பண்ண முடியுதோ அந்த எலிமெண்ட் மேல அந்த இன்டராக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதனால நம்ம கோட் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபைண்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். தென் எந்த மெத்தட், அதாவது எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போறோமோ அதுக்கான மெத்தட் நேம் கொடுத்து அந்த அட்ரிபியூட்டுக்கான வேல்யூவை வந்து கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.